வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தை நிற்கும் காட்சியை காண்பாய் எங்கே என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டு வரிகள் கொடுத்திருக்காங்க. அதற்கான கவிதை வரிகள்: கடவுள் தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கடவுள் என்ற தச்சினை அறைக்குள் வைத்து பூட்டி வைத்து பின் அந்த கடவுளுக்கு பசுதீர்க்க பால்மை தேங்காய் பலவைகள் படைத்தேன். ஆனால் கடவுள் என்ற நிலை உணர்ந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுகொண்டேன், சிறுபிள்ளை விளையாட்டாக என்று ஒரு பாடல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல இறை வழிபாடு உயிர் வழிபாடு இணைந்த நெறி மதமாகும், இந்திரிய வயப்பட்ட அன்னமய கோஷத்தார் இறை வழிபாட்டை புலன் கவர்ச்சியுடனே செய்வார், எண்ணத்தால் பிராணமய கோஷத்தை எட்டிவிட்டார், இறை வழிபாடு அறிவறியும் இன்ப சிந்தனையெல்லாம் இயற்கை தத்துவம் தெரிந்து ஆனந்தமயமானோர், இறை வழிபாட்டை மௌனங்களை நின்று ஏற்றிடுவர், இவையெல்லாம் அருமையில்லை தகுதியின்றி வேறில்லை என்று சாமிஜி இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு பக்தி மார்க்கம் இருக்கு. குழந்தை பிராயத்துல 7 விதமான சம்பத்துக்கள் 16 அடிப்படை காரணங்களால நிறைவு பெற வேண்டி உண்மை உணர்ந்த மகான்கள் தோற்றுவித்ததுதான் இந்த பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்துல 7 சம்பத்துக்கள் நிறைவு பெறுவதற்கான உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடற்வழிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துக்கல்ல அவங்க நிறைவு பெறணும். அதற்காக இந்த 7 விதமான உருவங்களை வைத்து வழிபாட்டு அவரவர்களுடைய அந்த குறைகளுக்கு தகுந்தாற் போல அந்த தெய்வங்களை வழிபட சொல்லி அவங்களை பழக்கப்படுத்தி வந்தாங்க தொன்று தொட்டு. 16 அடிப்படை காரணங்களாலதான் இந்த 7 சம்பத்துக்கள்ல ஒவ்வொரு காரணங்களாலும் மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. 16 அடிப்படை காரணங்கள் என்னன்னா: கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பலாராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்ற இந்த 16 அடிப்படை காரணங்களால 7 விதமான சம்பத்துக்கள்ல மாற்றம் இருக்கிறது. அதற்கு மந்திரம், எந்திரம், தந்திரம் என்ற அடிப்படையில ஒரு சிறையை உருவாக்குவாங்க. அந்த சிறைக்கு கீழே ஒரு தகட வைப்பாங்க, அதுக்கு மந்திர உச்சாரணம் கொடுப்பாங்க. அது ஒரு 14 ஆண்டுகள் வரை அதனுடைய பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதன் பிறகு கும்பாபிஷேகம் செய்வதை நம்ம பார்த்துருக்கிறோம். நான் இதை ஏன் இங்க சொல்ல வர அப்படின்னு சொன்னா, கடவுளை வணங்குறோம், அந்த உருவத்தை சிறு பிராயத்துல குழந்தை பிராயத்துல நாம உற்று கவனிக்கிறோம், அந்த கடவுள் உருவம் நம்ம மனதுல பதியுது. அப்போ நமக்கு என்ன தேவையோ இந்த 7 சம்பத்துக்கள்ல அந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு, ஆஞ்சநேயருக்கு நாம வழிபாடு செய்யறோம். அப்போ கண்களை திறந்து அந்த முழு உருவத்தை ஆஜான பகவான ஆஞ்சநேயரை நம்ம பார்க்கும்போது நம் உடல் வலுவடையுது, உடல் பலம் பெறுது. அங்கு துளசி தீர்த்தம் கொடுக்கப்படுது. அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம வாங்கி அந்த பிரசாதமா நாம துளசியையும் வாங்கிட்டு நாம அதை பிரசாதம்னு சொல்லி சாப்பிட்றோம். இது நடைமுறையில பக்தி மார்க்கத்துல எல்லா கோயில்கள்லையும் இது நடந்துட்டு இருக்கு. நாம தொண்டு தொட்டு செய்து கொண்டு வரோம் பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கம் என்பது ஒரு 10th +2 முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போற மாதிரி உயர்கல்வி, அதன் பிறகு பிஇ, இப்படி படிப்படியா போறோம். அதே +2 முடிச்சுட்டு மெடிக்கல் மற்ற உயர்கல்விகள் போறோம், இன்ஜினியரிங் போறோம். அதுபோல பக்தி மார்க்கத்திலேயே நாம இருக்கக்கூடாது, ஞான மார்க்கத்துல நாம உயரணும். அதில் 5 விதமான கோஷ நிலைகள் சாமிஜி சொல்லுவாங்க. அன்னமய கோஷ நிலை, மனோமய கோஷ நிலை, பிராணமய கோஷ நிலை, விஞ்ஞானமய கோஷ நிலை, ஆனந்தமய கோஷ நிலை என்று. அன்னமய கோஷ நிலை என்பது உடலளவுல எல்லை கட்டி கொண்டு உடலையே நான் என்ற அந்த நிலையில வாழ்றதுதான் அன்னமய கோஷம், மனோமய கோஷ நிலை. பிராணமய கோஷ நிலை என்பது ஆக்னை துரியத்துல மனதை வைத்து பழக்கிறது.
விஞ்ஞானமய கோஷ நிலை என்பது இந்த பெரியக்க மண்டலத்தோடு இணைந்து நின்று நாம எண்ணம் சொல் சேர பயன்படுத்துவது. ஆனந்தமய கோஷ நிலை இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று நாம வாழக்கூடிய அந்த ஒரு நிலை. ஒட்டுமொத்த மகான்களும் அந்த நிலையில வாழ்ந்தவர்கள் தான். மகான்களின் அறிவினை உயர்வை மற்றவர் அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா என்று சாமிஜி ஒரு வரி கொடுத்திருக்கிறாங்க. அந்த நிலையில நாம நம்மை இணைத்து கொண்டு அந்த ஆனந்தமய கோஷ நிலையிலே இருந்து எண்ணம் சொல் செயலை பயன்படுத்தி வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க